ஹாய் எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாம்பல். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவில், நிறைய நியூஸ் சேனல்ஸில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில், நம்முடைய கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மாணவி, 21 வயதான ஒரு மாணவி 3 நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு வைரலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி பரவி கிடக்கிறது. சோஷியல் மீடியா நீங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி என்ன நடந்தது கோயம்புத்தூரில், எப்படி நடந்தது, இந்த இன்சிடெண்ட்டோட தற்போதைய நிலை என்ன, எந்தெந்த அரசியல் கட்சிகள் போராட்டங்களை அறிவித்திருக்கின்றன, இதற்கு என்ன காரணம், இதுதான் வெரி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். கோவை ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஆள் அரவம் இல்லாத இடத்துல ஒரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய நண்பரான அந்த ஆணும் தங்களுடைய கார்ல இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு இருட்டான இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல இந்த காரையும் இந்த 2 பேரையும் பார்த்ததான 3 பேர்கள் மது போதையில் அங்கே 2 வீலரில் வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் பார்த்த உடனேயே அவங்க இந்த ஆண் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு அந்த பெண்ணை அந்த இடத்துலையே பக்கத்திலேயே எங்கேயோ கொண்டு போய் 3 பேராக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஆண் நண்பர் காயத்தினால் மயக்கமடைந்திருக்கிறார். அவர் மயக்கம் தெளிந்த பின்பு தன்னுடைய செல்போன் மூலமாக போலீஸ்க்கு, காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இதை கேட்ட உடனேயே சம்பவ இடத்திற்கு வந்ததான காவல்துறையானது தீவிர தேடுதலுக்கு பின்னர் அந்த பெண்ணை ஒரு முட்புதரில், அந்த இடத்துல ஒரு முட்புதரில் அரை நிர்வாண கோலத்தில் அவர்கள் மீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண் காயமடைந்திருக்கிறாள். இப்போது ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறதான ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 7 தனிப்படைகளை அமைத்து அந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையானது ஈடுபட்டிருக்கிறது. வழக்கம் போல இந்த கொடூர சம்பவத்தை வைத்து தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது பலதரப்பட்ட மக்களும் மிகவும் காட்டமான மொழிகளில் நம்முடைய தமிழக அரசுக்கு எதிராகவும் பொதுவாகவும் கேள்விகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நிலை குறித்து கேள்விகளை மிகவும் ஆவேசமாய் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து வருகிறார்கள். அதை சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. வழக்கம் போல நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரான, அதே மாதிரி அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறதான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஸ்டாலின் அவர்களை, நம்முடைய முதல்வர் அவர்களை பொம்மை முதல்வர் என்று குறிப்பிட்டு தமிழகத்தில் இருக்கிறதான பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு குரலோடு மிகவும் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அதே மாதிரி தாவேகா கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் தமிழ்நாட்டில் மிகவும் சுதந்திரமாக நடமாட முடியாத அளவிற்கு பாதுகாப்பில்லாத நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கூறுகையில், தமிழக அரசு மிகவும் தீவிரமான நடவடிக்கைகளை இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக எடுத்து வருகிறது. ஆனாலும் தொடர்ந்து இப்படிப்பட்டதான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்றன. இதை காங்கிரஸ் கட்சியானது கடுமையாக கண்டிக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை மிகவும் சீக்கிரமாக கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி மிகவும் கடுமையான தண்டனையை அவர்களுக்கு வாங்கித் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையையும் வேண்டுகோளையும் தமிழக அரசுக்கும் திரு முதல்வர் அவர்களுக்கும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். அதே மாதிரி நேற்றைக்கே கோவையில் பாரதிய ஜனதாவின் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினார். அங்கே இருக்கிறதான பாஜக நிர்வாகிகளோடு, தொண்டர்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை வானதி சீனிவாசன் அவர்கள் நடத்தினார். அதே மாதிரி நாளைக்கு தாவேகா, தமிழக வெற்றி கழகமானது தன்னுடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி அதிமுக மகளிர் அணி, கோவை மாவட்டத்தில் இருக்கிறதான அதிமுகவின் மகளிர் அணி சார்பில் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த சம்பவத்தை முன்னிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து என்னென்னா, இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள், நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு உயிர்கள் தான், மிகவும் மதிக்கப்படத்தக்கவர்கள். ஸோ நம்ம நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்கிறோம்.
ஸோ இந்த உலகத்தில் நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஒரு அமைதியான பூமியாக வைத்திருப்பதற்கு நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். நிச்சயமாக இது ஒரு சுதந்திரமான நாடு தான். இங்கே எல்லாருக்குமே பெண்கள் உட்பட, பெண்கள் ஆண்கள் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே சுதந்திரமாக வெளியே சுற்றித் திரிவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நமக்கு கவலை அளிக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ஆபத்து இருக்கிறது. நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்ருக்குறோம். தனியாக போகிற ஆண்களையும் வழிமறித்து அவங்கள அடித்து அவங்கக்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறதா பல விஷயங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தவறான மனிதர்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது, மனிதர்களாகிய நாம், பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும், இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டுக்குள்ளே, காட்டுக்குள்ளே, இப்படிப்பட்டதான ஆபத்தான பகுதிகளில் போவதை நிச்சயமாக நாம் தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக நான் சொல்கிறத வச்சு கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க, கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் சமூக விரோதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்காக ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் வரமாட்டாங்கன்னு இல்லை, பட் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஆபத்து அதிகம். ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல ஒருத்தங்க போகும்போது அங்கே சமூக விரோதிகள் வந்தால் அங்கே எஸ்கேப் ஆவது கடினம். ஸோ அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாப்பு இல்லாத இடங்களில் ரொம்ப லேட் நைட் அங்கே போவதை தவறுங்கள் முடிந்த வரையில். நிச்சயமாக நாம் இப்படிப்பட்டதான ஆபத்துகளை நாம் தவிர்க்க முடியும். ஸோ இதை நான் ஒரு கண்டிஷனாக உங்கள் முன்னாடி சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நம்முடைய சமுதாயத்தை ஒரு பாதுகாப்பான சமுதாயமாக, ஒரு அமைதியான ஒரு சமுதாயமாக நாம் மாற்ற வேண்டும். இது மாற வேண்டும். ஸோ அதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை பேசி, பாதிக்கப்பட்டவங்களை காயப்படுத்தி, தேவையில்லாத விஷயங்களை பேசி பலதரப்பட்ட மக்களை காயப்படுத்தும் நோக்கோடு நம்முடைய ஃபீட்பேக்ஸ், நம்முடைய வார்த்தைகளை பேசாமல், கருத்துக்களை சொல்லாமல், நியாயமாக இந்த விஷயத்தில் குற்றம் யார் செய்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து நிச்சயமாக சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா என்ன கடுமையான தண்டனை அவர்களுக்கு காவல்துறை அளிக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக காவல்துறை ஒரு கடினமான ஒரு முடிவை, ஒரு ஆக்ஷனை எடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி இவர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்தினாலும் கடுமையான தண்டனையை இவர்களுக்கு நாம் வாங்கித்தர வேண்டும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அட் த சேம் டைம் பெண்களோட பாதுகாப்பானாலும் சரி, ஆண்களோட பாதுகாப்பானாலும் சரி, இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் ஹேப்பன்ஸ் இன் மைண்ட். ஸோ நம்முடைய மனசில் நாம் இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பார்வையில் நாம் பார்த்து ஒரு சில ஆக்ஷன்ஸை, ஒரு சில சேஞ்சஸை நமக்குள்ளாலிருந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸோ அப்படி இருந்தோன்னா இது நம்முடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நிச்சயமாக இது வழிகளை காட்டும். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். யாரையும் தவறான பாதைகளில் சென்று விடாமல் தடுக்கும். ஸோ இப்படிப்பட்டதான பல நன்மைகள் இருக்கிறது. ஸோ ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக, ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்தில் வாழும் மக்களாக நாம் சில விஷயங்களை சுயமாக சிந்தித்து நம்முடைய பாதுகாப்பிற்கு எது முக்கியமோ அதை கடைபிடித்திட வேண்டும். அதை நான் உங்கள் மத்தியில், உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்து, மறுபடியும் இந்த குற்றச்செயலில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்கள பிடிச்சி சட்டத்தின் முன்பாக நிறுத்த வேண்டும். கடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய சேனலின் கருத்து. அதே மாதிரி இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண், அந்த ஆண், ரெண்டு பேருக்காகவும் இறைவனை பிரார்த்திப்போம். அவர்கள் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வெளிவர எங்களுடைய பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.